நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அச்சர கணிதம். அச்சர கணிதத்துல காரணிப்படுத்தல் மூணாவது, அச்சர கணிதத்துல 7வது வீடியோ. அப்ப இந்த மாதிரி ஒரு காரணிப்படுத்தல் வரக்குள்ள இருபடி மூவுறுப்பு. இருபடி மூவுறுப்புன்னு சொன்னா எக்ஸ்ல வர்க்கம் இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் ஒன்று இருக்கு, இங்க எக்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு எண் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ள குணகம் எத்தனை? 1. அப்ப எந்த குணகம் இருந்தாலும் அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸ் இல்லாத ஒரு எண்ணோட பெருக்கணும். அப்ப இந்த 1 இருக்கு, 1 16ஓட பெருக்குங்க. 1 16ஓட பெருக்குனா நேர் 16. குறியீடு ரொம்பவே முக்கியம். ஒரு இடத்துல இப்படி எழுதிக்குங்க, நான் இந்த பக்கத்துல எழுதுறேன், நீங்க விருப்பமான ஒரு இடத்துல எழுதுங்க. அப்ப நேர் 16ன்னு சொன்னா என்னன்னா, நேர்ல இருந்தா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டி வரணும். அதே மறையில இருந்தா கழிச்சு வரணும். அப்ப நேர்ல இருந்தா கூட்டி வரணும், மறையில இருந்தா கழிச்சு வரணும். அப்ப கூட்டி எத்தனை வரணும்னு சொன்னா 10. அப்ப என்னத்த கூட்டினா 10 வரணும்? 16க்குள்ள பெருக்கங்கள். அப்ப நான் ஒரு இடத்துல எழுதி காட்டுறேன், இந்த இடத்துல பெருக்கங்கள் எப்படி எப்படி வரலான்னு. 16க்கு ஓர் 16 16, ஈரெட்டு 16, அடுத்து நன்னாங்கு 16. இவ்வளத்த 16க்குள்ள பெருக்கங்கள். காரணி அறிவை பயன்படுத்துங்க, காரணிகள் சொல்ற பாடம். ஓர் 16 16, 16ஐயும் 1ஐயும் கூட்டி பாருங்க, நமக்கு கூட்டி 10 கிடைக்கணும். கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிறது 17. 2ஐயும் 8ஐயும் கூட்டி பாருங்க, விட 10 கிடைக்குது. 4ஐயும் கூட்டினா 8 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு எத்தனை கிடைக்கணும்? கூட்டி 10 வரணும். அப்ப இந்த 3 பெருக்கத்துல ஏதோ ஒரு பெருக்கம் தான் சரி வரும். எத்தனை பெருக்கங்கள் இருந்தாலும் அதுல 1 தான் சரி வரும். அந்த ஒரு பெருக்கத்தை நீங்க பெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஈரெட்டு 16, 2ஐயும் கூட்டினா 10 கிடைக்குது. அப்ப எதுல 10 வருதோ அதை எழுதுங்க நீங்க. ஈரெட்டு 16, 8 2 16 தானே. பெருக்குனா 16, கூட்டினா 10 கிடைக்கணும். 10 கிடைக்கிற பெருக்கம் சரி. இப்ப நம்ம எழுத போற குறியீடு. அப்ப ஆரம்பத்திலே நம்ம படிச்ச ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும். நேரு இருந்தா கூட்டுப்படும், மறையும் இருந்தா கூட்டுப்படும். அப்ப நம்ம ஆரம்பத்துல நேரடியா எடுத்தோனிக்க முடிவு பண்ணலாம், நேர் மறை வராது, மறை நேர் வராது. இந்த 2 குறியீடுகள் வராது. அப்ப 2 ஐடியாஸ் தான் இருக்கு. ஒண்ணு நேர் நேர், இல்லாடி மறை மறை. இந்த 2 ஐடியாஸ் நீங்க இந்த இடத்துல உள்ள குறியீடை பாருங்க, கூட்டி வரணும் நேர்ல. அப்ப நேர்ல வந்தா நேரும் கூட்டினா தான் நேர்ல வரும். அப்ப மறை உள்ளதும் வராது. ஆகவே ஒரே ஒரு பெருக்கம் தான் சரி வருது, நேர் நேர். இதை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அவருக்கு கணக்கு பிழைக்காது. அப்ப நம்ம பாப்போம் இப்படியே எழுதுறது. கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு மாதிரி. இப்ப எழுதுங்க, எக்ஸ் வர்க்கத்தை பார்த்து எழுதுங்க. நடுவுல உள்ள உறுப்பை பார்த்து எழுதாங்க, அதை பிரிங்க. எப்படி பிரிக்கணும்னா இந்த இடத்துல நம்ம எழுதணும் 2x நேர் 8x. கூட்டி பாருங்க, 10x பிரிக்கிறோம். 2xையும் 8xையும் கூட்டினா 10x. நேர் 16. இப்ப 4 உறுப்புகளா மாத்திட்டோம். அப்ப கடைசி கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம எப்படி 4 உறுப்புகளா மாத்தினா காரணிப்படுத்துறது. முதல் 2ல பாருங்க எதை பொது எடுக்கலாம். முதல் 2ல எக்ஸ பொது எடுக்கலாம். எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் நேர் 2. அடுத்த 2 உறுப்புகள்ல பாருங்க உங்களுக்கு பொது எடுக்கலாம் நேர் 8. நேர் 8 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 8 எதால பெருக்குனா 16 2ஆல. இப்ப உங்களுக்கு பொது எடுக்கலாம் எக்ஸ் நேர் 2 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 8. அடுத்து 2வது நேர் 28. ஒரு இடத்துல எழுதிட்டோம். கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? நேர்ல இருந்தா கூட்டி வரணும், கூட்டி 11 கிடைக்கணும். கூட்டி 11 கிடைக்கிற பெருக்கும் நீங்க பெருக்கி பாருங்க, நான் டிரெக்டா எழுதுறேன். 7 4 28. அப்ப நேர் 11 வரணுமா? அந்த ஒரே மாதிரி குறியீடு வரணும். அப்ப எடுத்தோனிக்க முடிவு பண்ணலாம், நேர் மறை வராது, மறை நேர் வராது. அப்ப 2 குறியீடுக்கு தான் சான்ஸ் இருக்கு, இது 2 வராது. வரக்கூடிய குறியீடுகள் ஒண்ணு நேர் நேர், இல்லாட்டி மறை மறை. அதுலயும் நேர் 11 வரணுமா? அந்த மறை மறை வராது, நேர் நேர் தான் வரும். அப்ப குறியீடு எழுதுறோம் நேர் நேர். முதலாவது உறுப்பை பார்த்து எழுதுங்க. 2வது உறுப்பை பிரிச்சு எழுதுங்க. நேர் 7x இந்த இடத்துல உள்ளது, நேர் 4x. கூட்டி பாருங்க 11x கிடைக்கும். அடுத்து எழுதுறோம் நேர் 28. அப்ப இதை நீங்க கண்டுபிடிங்க. இப்ப நீங்க 4 உறுப்புகளா மாத்திட்டோம். ஆரம்பத்தில் உள்ள 2ல உங்களுக்கு பொது எடுக்கலாம் எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் நேர் 7. நேர் 4 பொது எடுத்தா எக்ஸ் 4 எதால பெருக்குனா 28 7ஆல. எக்ஸ் நேர் 7 பொது எடுங்க, எக்ஸ் நேர் 4 எக்ஸ் நேர் 7. எக்ஸ் நேர் 7 பொது எடுத்து ஒரு தடவை இந்த இடத்துல எழுதுறீங்க. எழுதின பிறகு மீதியா இருக்கு எக்ஸ், அது அடைப்புக்குள்ள எழுதுறோம். நேர் 4 அடைப்புக்குள்ள எழுதுங்க.
அடுத்து பாருங்க, நேர் 24 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? அதுவும் கூட்டி தான் வரணும். இந்த இடத்துல மறைன்னு சொல்லி குழம்பிடாங்க. கூட்டி எத்தனை வரணும்னா 10 வரணும். 10 வர்ற பெருக்கம் 6 4 24. அப்போ கூட்டி வரக்குள்ள ஒரே மாதிரி குறியீடுகள் வரும். ஒன்று நேர் நேர் இல்லாட்டி மறை மறை. அதுல இந்த இடத்துல பாக்குறீங்க மறையில இருக்கனால மறை மறை. அப்போ ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும். கூட்டினா பாருங்க வர்ற விட 10ல வரும். பெருக்கி பாருங்க டவுட்டா இருந்தா மறை 6 பெருக்கிறோம் மறை 4ஆல பெருக்குனா 24 நேர்ல வரணும். மறைய மறையால பெருக்குனா நேர் 24. அப்ப பெருக்குனா வேலையில விட வரணும் 24 வரணும். கூட்டினா 10 வரணும். அப்ப ஆரம்பத்தில் உள்ளதை பார்த்து எழுதுங்க. எக்ஸ் வர்க்கம் 10x பிரிக்கிறோம். மறை 6x மறை 4x மறை 6x இங்க எழுதுங்க. மறை 4x இங்க எழுதுங்க. கூட்டி பாருங்க டவுட்டா இருந்தா மறை 10x நேர் 24. ஆரம்பத்தில் உள்ள ரெண்டு எண்கள்ல பாருங்க எதை பொது எடுக்கலாம். எக்ஸா பொது எடுக்கலாம். எக்ஸா பொது எடுத்தா எக்ஸ் மறை 6. அடுத்த ரெண்டு உறுப்புகள்ல மறை 4 பொது எடுக்கலாம். 4 பொது எடுத்தா எக்ஸ் மறைய பொது எடுத்தா நேர் மறையா மாறும். கடைசியா நம்ம பார்த்தோம் மறைய பொது எடுத்தா நேர் இருந்தா மறையா மாத்திருங்க. 4 எதால பேருக்குன்னா 24 6. இப்ப உங்களுக்கு தெரியும் எக்ஸ் மறை 6 எக்ஸ் மறை 6 எக்ஸ் மறை 6 பொது எடுங்க. எக்ஸ் மறை 4. அடுத்து பாருங்க நேர் 18. அப்ப கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி வரணும். கூட்டி 11 வர பெருக்கம் 92 18. குறியீடு பாத்தீங்கன்னு சொன்னா நேர்மறை வராது மறை நேர் வராது. ஒண்ணு நேர் நேர் இல்லாட்டி மறை மறை. அதுலயும் பாக்குறீங்க இந்த இடத்துல ஒரு மறை இருக்கனால மறை மறை. ஆரம்பத்துல உள்ள என்ன பார்த்து எழுதுங்க. ரெண்டாவது உள்ள என்ன பிரிக்கணும். மறை 9x மறை 2x நேர் 18. இப்ப 4 உறுப்புகள் இருக்கு. 4 உறுப்புகள் இருந்தா என்ன செய்யணும்? ஆரம்பத்துல பார்த்தோம் 2 2 பிரிக்கணும். ஆரம்பத்தில் உள்ள 2ல நீங்க பொது எடுக்கலாம். வந்து எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் மறை 9 மறை 2 பொது எடுத்தா எக்ஸ் மறைய பொது எடுத்தா மறை 2 எதால பெருக்குனா நேர் 18 வரும். மறை 9 ஆறு. அப்பதான் மறைய மறையால பெருக்குனா நேர். இப்ப உங்களுக்கு பொது எடுக்கலாம். எக்ஸ் மறை 9 பொது எடுத்தா எக்ஸ் மறை 2. அடுத்து பார்ப்போம் ஐந்தாவதுல பாருங்க மறை 48. மறை 48 இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு வரணும். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. கழிச்சு வர்ற ஒரு சந்தர்ப்பத்துல ஒண்ணு நேர்மறை இல்லாட்டி மறை நேர். மறை மறை வராது நேர் நேர் வராது. ஏன்னு சொன்னா மறை மறை இருந்தாலும் கூட்டுப்படும் நேர் நேர் இருந்தாலும் கூட்டுப்படும். நமக்கு தேவை எப்படி? கழிச்சு வரணும். கழிச்சு 2 வரணும். கழிச்சு 2 வர்ற பெருக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 6 8 48. அப்ப நீங்க வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு பாருங்க தனியா. அப்படி விளங்காதவங்க ஆரம்பத்துல விளங்கப்படுத்தி அந்த மாதிரி செய்யுங்க. அப்ப இந்த இடத்துல கவனிங்க குறியீடு கண்டுபிடிக்கணும். அப்ப கழிச்சு உங்களுக்கு வரக்கூடிய விட வந்து நேர்ல வருது. அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் கழிச்சு நேர்ல வரணுமா இருந்தா மறை 6 நேர் 8. ரெண்டு வித்தியாசமான குறியீடா இருக்கும் கழிப்படுறது. அப்ப கழிக்கக்கூடிய வர்ற விட நேர்ல வரணுமா இருந்தா பெரிய எண்ணுக்கு நேர் எழுதுங்க. இந்த இடத்துல நேர் குறியீடு இருந்தா பெரிய எண்ணுக்கு நேர். இந்த இடத்துல மறை இருந்தா பெரிய எண்ணுக்கு மறை. ஆகவே ரெண்டு வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிக்கக்குள்ள பாக்குற எது பெருசு? 8 பெருசு. 8க்கு முன்னுக்குள்ள குறியீடு நேர். 8ல வந்து 6 போனா 2. சரியா நேர் 2 வருது நமக்கு. ஆகவே அந்த 1வது எக்ஸ் வர்க்கத்தை பார்த்து எழுதுங்க. குறியீடை கொஞ்சம் சரியா எழுதிக்குங்க. 6க்கு மறை 8க்கு நேர். அடுத்த நாள் மறை 6x நேர் 8x மறை 48. சில பேர் விருப்பமா இருந்தா நேர் 8 இந்த பக்கமும் மறை 6 இந்த பக்கமும் எழுதலாம். இந்த இடத்துல மாறி வரும். அப்ப கடைசியா விட வந்து பெருக்கப்படக்குள்ள ஒரே விட தான் வரும். ஆரம்பத்துல பாருங்க முதல் எண்ணில் உங்களுக்கு பொது எடுக்கலாம் எக்ஸ். எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் மறை 6. நேர் 8 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 8 பொது எடுத்துறீங்க. குறியீடு மாறாது மறை 6. எக்ஸ் மறை 6 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 8. திரும்பியும் கவனிங்க எக்ஸ் மறை 6. இந்த இடத்துல எக்ஸ் மறை 6 பொது எடுத்துட்டீங்க. எக்ஸ் நேர் 8. அடுத்து பாருங்க மறை 40. மறையில இருந்தாலே கழிச்சு தான் வரணும். நேர்ல இருந்தா கூட்டி வரணும். மறையில இருந்தா கழிச்சு வரணும். கழிச்சு 3x கிடைக்கணும் நமக்கு. கழிச்சு 3 கிடைக்கிற பெருக்கம் 8 5 40. அப்ப நேர்ல 3 கிடைக்கணும். வித்தியாசமான குறியீடு கட்டாயம் எழுதணும் கழிப்படக்குள்ள. அப்ப கழிக்கக்குள்ள பாக்குறீங்க இந்த இடத்துல நேர் பெரிய இலக்கத்துக்கு வந்து நேர் சிறிய இலக்கத்துக்கு வந்து மறை. டவுட்டா இருந்தா பெருக்கி பாருங்க. நேர மறையால பெருக்கு நான் மறை 8 5 40. பெருக்கக்குள்ள இந்த 3வது விட உறுப்பு கிடைக்கணும். கூட்டி பார்த்தா 2வது உறுப்பு கிடைக்கணும். எக்ஸ் வர்க்கத்தை பார்த்து எழுதுறீங்க. நேர் 8x பார்த்து எழுதுறோம். மறை 5x எழுதுறோம். முதலாவது பார்த்து எழுதுறோம். 2வது வந்து பிரிக்கிறீங்க. 3வது மறை 40ன்னு பார்த்து எழுதிருக்கீங்க. முதலாவது உறுப்பு 3வது உறுப்பு பார்த்து எழுதுங்க. நடுவில் உள்ள உறுப்பை பிரிச்சு எழுதுங்க.
இப்ப இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா ஆரம்பத்துல முதல் இரண்டுல வந்து எக்ஸ பொதுவு எடுக்கலாம். எக்ஸ பொதுவு எடுத்தா எக்ஸ் நேர் 8. அடுத்த இரண்டுல மறை 5 பொதுவு எடுக்கலாம். மறை 5 பொதுவு எடுத்தா எக்ஸ் மறைய பொதுவு எடுத்துட்டா இந்த இடத்துல மறை குறியீடு நேர்குறியீடா மாறும். 5 எதால பேருக்குன்னா 40, 8ஆல. இப்ப உங்களை பொதுவு எடுக்கலாம் எக்ஸ் நேர் 8, எக்ஸ் மறை 5. அடுத்து 7வது கேள்வி கவனிங்க. இப்ப 7வதுல உங்களுக்கு இருக்கு மறை 12. மறையில இருந்தாலே கழிச்சுதான் வரணும். அப்ப கழிச்சு 4 வரக்கூடிய பெருக்கம் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. கழிச்சு 4 வரக்கூடிய பெருக்கம் 6 2 12. அதே மாதிரி நமக்கு வந்து விட வந்து மறையில வரும். அப்ப நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன், கழிச்சு வரக்குள்ள இந்த இடத்துல நேர் இருந்தா பெரிய இலக்கத்துக்கு நேர், மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை. ஆகவே மறைத்தான் இருக்கு. இந்த ரெண்டுல பெருசு 6, 6க்கு மறை 2க்கு நேர். முதலாவது உறுப்பை பார்த்து எழுதுறீங்க, இரண்டாவது உறுப்பை பிரிச்சு எழுத போறோம். மறை 6x நேர் 2x. மூன்றாவது உறுப்பை பார்த்து எழுதுறீங்க. அப்ப பாருங்க 4 உறுப்புக்கெல்லாம் மாத்திட்டோம். இதோட ஜாயின் ஆகிறனால நான் அழிக்கிறேன், நீங்க வந்து செஞ்சு பாருங்க கணக்க. முதல் ரெண்டுல உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம். எக்ஸ பொதுவு எடுத்தா எக்ஸ் மறை 6. அடுத்த ரெண்டுல உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம் நேர் 2. நேர் 2 பொதுவு எடுத்தா எக்ஸ் மறை 6. இப்ப பாருங்க எக்ஸ் மறை 6, எக்ஸ் மறை 6 ஒரே செட் கிடைக்குது. ஒரே செட்டா இருந்தா உங்களுக்கு வெளியில பொதுவு எடுத்துடலாம். எக்ஸ் மறை 6 பொதுவு எடுத்தா இங்க மீதிப்படுறது எக்ஸ், அடுத்து மீதிப்படுறது நேர் 2. அடுத்து பாருங்க மறை 36. கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? மறையில இருந்தா கழிச்சு வரணும். கழிச்சு 5 கிடைக்கும். கழிச்சு 5 கிடைக்கிற பெருக்கம் 9 36. அப்ப கழிச்சு பாருங்க 9ல 4 போனா 5. கழிக்கக்குள்ள எப்படி இருக்கணும் குறியீடு? வேற வேற குறியீடா இருக்கும். அப்ப ஒரே மாதிரி குறியீடுகளா இருந்தா கூட்டுப்பட்டுரும். ஆகவே இந்த இடத்துல மறை 5ஆ இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். முதலாவது பார்த்து எழுதுற எக்ஸா இருக்கம் மறை 9x, அடுத்து நேர் 4x. முதலாவது பார்த்து எழுதுறோம், நடுவில் உள்ளது இங்க உள்ள மாதிரி பிரிச்சு எழுதிடுறீங்க. மூன்றாவது உறுப்பை பார்த்து எழுதிடுறீங்க. மறை 36. அப்ப இதை நீங்க செஞ்சு பாருங்க, நான் அழிச்சு விடுறேன். இந்த இடத்துல கவனிங்க, முதல் 2 உறுப்புகள் எதை பொதுவு எடுக்கலாம்னா எக்ஸ பொதுவு எடுக்கலாம். எக்ஸ் மறை 9. அடுத்த 2 உறுப்புகள்ல நேர் 4 பொதுவு எடுக்கலாம். எக்ஸ் மறை 9. அடுத்த உங்களுக்கு தெரியும் ஒரு கோவை பொதுவா இருக்கு. இப்ப இந்த கோவையில உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம். எக்ஸ் மறை 9 பொதுவு எடுத்தா எக்ஸ் நேர் 4. திரும்பியும் கவனிங்க 9வது கேள்வி. இப்ப இதுல ஆர்டர் ஒண்ணு மாறி இருக்கு. ஆர்டர் மாறி இருந்தா அதே கதை தான். இந்த இடத்துல எக்ஸ் இறுக்கம் இருக்கு, இங்க 14x இருக்கு, ஆரம்பத்திலே இருக்கு 45. எக்ஸ் இல்லாத தனி ஒரு எண் வந்து ஆரம்பத்திலே இருக்கு. அப்ப ஆரம்பத்திலே உள்ள எண் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 45. எந்த குறியீடுமே இல்லது நேர். ஆரம்பத்திலே சொன்ன உங்களுக்கு எது இருந்தாலும் பெருக்கணும். உதாரணம் சொல்ல இந்த கேள்வியில கூட 1 இருந்து அந்த 1 48ஆல பெருக்கிட்டா எதிர மாதிரி 48. அந்த மாதிரி எக்ஸ் இறுக்கத்துக்கு முன்னுக்கு எது இருக்கோ அதால நீங்க பெருக்கணும். எக்ஸ் இறுக்கத்துக்கு முன்னுக்குள்ளது வந்து என்னது? நேர் 1. 1 45ஆல பெருக்குனா நேர் 45. அப்ப நேர் 45ல இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணும்? ஆரம்பத்திலே பார்த்தோம் நேர்ல இருந்தா கூட்டி வரணும், மறையில இருந்தா கழிச்சு வரணும். அப்ப கூட்டி 14 கிடைக்கணும். இப்ப நமக்கு கூட்டி 14 கிடைக்கிற பெருக்கம் 95 45. 14x கிடைக்கணுமா இருந்தா ரெண்டுலையுமே நேர் நேர், அப்பதான் நேர் 14x வரும். அப்ப கூட்டக்குள்ள ஒரே மாதிரி குறியீடு. இந்த இடத்துல நேர் இருந்தா ரெண்டுக்குமே நேர். கழிக்கக்குள்ளதான் வித்தியாசமான குறியீடு. இந்த இடத்துல மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை. இவ்வளவுதான் இந்த பாடமே. அப்ப 45 பார்த்து எழுதுங்க. நேர் 9x, அடுத்த எழுதலாம் உங்களுக்கு நேர் 5x, அடுத்த எக்ஸ் இருக்கும். முத மாதிரியே தான் ஆரம்பத்தில் உள்ளதை பார்த்து எழுதுறோம், இறுதியில் உள்ளதை பார்த்து எழுதுறோம். இந்த எக்ஸ் உள்ள என்ன பிரிச்சு எழுதுங்க, எக்ஸ் எதுல இருக்கோ அதை பிரிச்சு எழுதுறோம். நம்ம முதல் ரெண்டுல உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம், 9 பொதுவு எடுக்கலாம். 9 பொதுவு எடுத்தா 9 எதால பெருக்குன்னா 45, 5ஆல. நேர் 9 பொதுவு எடுத்துட்டீங்க நீங்க ஏற்கனவே. இந்த இடத்துல உள்ள குறியீடு எக்ஸ், அடுத்து நேர் 5x எக்ஸ் இருக்கும். எக்ஸ பொதுவு எடுத்தா 5 நேர் எக்ஸ். பாத்தீங்கன்னா கோவைகள் 2 பொதுவா இருக்கு. 5 நேர் எக்ஸ பொதுவு எடுத்தா 9 நேர் எக்ஸ். அடுத்து கவனிங்க 35 இந்த இடத்துல இருக்கு எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ள குணகம் 1 35ஆல பெருக்குனா 1 35 35. அப்ப இந்த இடத்துல அழிச்சிட்டு எழுதுறேன். இந்த கேள்விக்குள்ளது நான் இந்த இடத்துல எழுதுறேன், குழம்பிடாங்க.
நேர் 35 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? நேர்ல இருந்தா கூட்டி வரணும். கூட்டி எத்தனை கிடைக்கணும்? நமக்கு 12 கிடைக்கணும். கூட்டி 12 கிடைக்கிற பெருக்கம் 7 5. 7 5 பெருக்குனா 35, கூட்டுனா 12. அப்ப மறை இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கூட்டி வந்து மறையில விட வரணுமா இருந்தா 7ல மறை 5ல மறை. முதலாவது உறுப்பை பார்த்து எழுதுங்க. இரண்டாவது உறுப்பை பிரிச்சு எழுதுவோம். மறை 7 இருந்தா மறை 7x, மறை 5 இருந்தா மறை 5x. மூன்றாவது உறுப்பை பார்த்து எழுதுங்க எக்ஸ் இருக்கும். ஆரம்பத்தில் உள்ள ரெண்டு எண்கள்ல உங்களுக்கு பொது எடுக்கலாம். 7 பொது எடுத்தா 7 எதால பெருக்குன்னா 35 5ஆல. 7 எதால பெருக்குன்னா மறை 7x, நாம் மறை x. அடுத்த ரெண்டுல கவனிங்க, உங்களுக்கு பொது எடுக்கலாம். மறை எக்ஸ பொது எடுத்தா இந்த இடத்துல இருக்கு 5, மறை என்ன பொது எடுத்தா அடுத்துள்ள குறியீட மாத்தணும். நேர் இருந்தா மறையா மாத்துங்க. எக்ஸ் எக்ஸ் எக்ஸால பெருக்குனா தான் எக்ஸ் இருக்கும். அடுத்தவங்களுக்கு பொது எடுக்கலாம். 5 மறை எக்ஸ், 5 மறை எக்ஸ பொது எடுத்தீங்கன்னா 7 மறை எக்ஸ். அடுத்து பாபு இந்த இடத்துல நல்ல முக்கியமா கவனிங்க. இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ளது மறை, எதுவுமே இல்லாட்டி ஒன்று இருக்கும். மறை ஒன்றை நீங்க 21ஆல பெருக்குனா கட்டாயம் எழுதிக்கணும் மறை 21. மறை 21 இருந்தா கூட்டி வருமா கழிச்சு வருமா? கழிச்சு வரணும். கழிச்சு 4 கிடைக்கணும் உங்களுக்கு. கழிச்சு 4 கிடைக்கிற பெருக்கம் 7 3 21. அப்ப ஆகவே நேர் 4 கிடைக்கணுமா இருந்தா இந்த ரெண்டு எண்கள்ல எது பெருசுன்னு பாருங்க. அவன் நேர்ல வரணும். விட பெரிய இலக்கத்துக்கு நேர், சிறிய இலக்கத்துக்கு மறை. திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். இங்க உள்ள குறியீடை பார்த்து தான் அங்க நீங்க குறியீடு எழுதணும். குறியீடு பிழைச்சா கணக்கு ஃபுல்லாவே பிழைத்தான். அப்ப நம்ம எழுதுற முதலாவது உறுப்பு 21 நேர் 7x, அடுத்து மறை 3x, அடுத்து மறை x வர்க்கம். ஆரம்பத்தில் உள்ள இரண்டு எண்கள்ல உங்களுக்கு பொது எடுக்கலாம். 7 பொது எடுத்தா 3 நேர் x. அடுத்த ரெண்டு எண்கள்ல உங்களுக்கு பொது எடுக்கலாம். மறை x பொது எடுத்தா 3 நேர் x. அடுத்து பொது எடுக்கலாம் உங்களுக்கு 3 நேர் x பொது எடுத்தா 7 மறை x. அடுத்து பாருங்க 12வது ஒரு கேள்வி. 12வது கேள்வியை நீங்க கவனிச்சீங்கன்னா அதே மாதிரி தான். எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ள குறியீடு வந்து மறை. அப்ப இந்த இடத்துல இருக்க எத்தனை? 1. மறை 1 நீங்க பெருக்கணும் எதாலனா 14ஆல. ஆகவே வர்ற விட வருது மறை 14. மறை 14ஆ இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமான்னு பாருங்க. மறை 14ஆ இருந்தா கழிச்சு வரணும். கழிச்சு 5 கிடைக்கணும் உங்களுக்கு. 5 கிடைக்கிற பெருக்கம் எது? 7 2 14. அப்ப 7ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 5. அப்ப குறியீடு எப்படி வரணும்? இந்த இடத்துல வந்து மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். முதலாவது என்ன பார்த்து எழுதணும். இரண்டாவது என்ன வந்து பிரிச்சு எழுதணும். எப்படி பிரிக்கணும்னா இங்க உள்ள மாதிரி தான் பிரிக்க முடியும். மறை 7x நேர் 2x, மறை x வர்க்கம். அப்போ உங்களுக்கு எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் அழிக்கிறேன். ஆரம்பத்தில் உள்ள இரண்டு எண்கள்ல பொது எடுக்கலாம் உங்களுக்கு. 7 பொது எடுத்தீங்கன்னா 2 மறை x. அடுத்த ரெண்டு எண்கள்ல பொது எடுங்க. நேர் x 2 மறை x. 2 மறை x பொது எடுத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் 2 மறை x. 2 மறை x பொது எடுத்துட்டீங்க 7 நேர் x. வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு எழுதிக்குங்க. அடுத்துக்காக நீங்க ஆர்டர் மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேள்வியில நடுவுல வந்து நமக்கு எக்ஸ்னு சொல்ற உறுப்பு இல்லை. அப்ப கேள்வி செய்ய கொஞ்சம் கஷ்டமா தான். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆர்டரை மாத்தி எழுதலாம். நமக்கு உதாரணம் சொல்லுவோம். நேர் எக்ஸ் வர்க்கமா இருந்தா எக்ஸ் வர்க்கத்தை வந்து ஆரம்பத்துல எழுதுறோம். இந்த 4x முன்னுக்கு எந்த குறியீடுமே இல்லாட்டி நேர் இருக்கும் இந்த இடத்துல. ஆகவே இரண்டாவது எழுதுறோம் நேர் 4x மறை 45. அப்ப ஆரம்பத்துல கேள்வி செஞ்ச மாதிரி தான். மறை 45 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? மறையில இருந்தா கழிச்சு வரணும். கழிச்சு எத்தனை வரணும்? 4 வரணும். 4 வர்ற பெருக்கம் எது? 9 5 45. அப்ப 9ல இருந்து 5 கழிச்சா 4. அப்ப குறியீடு எப்படி இருக்கு? நேர். அப்ப இந்த இடத்துல நேர்ல இருந்தா பெரிய இலக்கத்துக்கு நேர், சிறிய இலக்கத்துக்கு மறை. ஆரம்பத்துல உள்ள என்ன பார்த்து எழுதுறோம். இரண்டாவது என்ன வந்து பிரிச்சு எழுதணும். நேர் 9x மறை 5x மறை 45. ஆரம்பத்தில் உள்ள முதல் இரண்டு எண்கள்ல உங்களுக்கு பொது எடுக்கலாம். x
எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் நேர் 9. அடுத்தவங்களுக்கு பொது எடுக்கலாம் மறை 5 எக்ஸ் நேர் 9. எக்ஸ் நேர் 9 பொது எடுத்தா எக்ஸ் மறை 5. அடுத்த கேள்வி கவனிங்க. இந்த இடத்துல வந்து உள்ள பிரச்சனை என்னன்னா 2 எழுத்து இருக்கு. எழுத்து 2 நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தேவை வந்து இங்க உள்ள எண் மட்டும்தான். அப்ப எழுத்த கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மறை 24 ஒரு இடத்துல எழுதுங்க. மறை 24 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு வரணும். கழிச்சு எத்தனை வரணும்? 5 கிடைக்கணும். இப்ப நமக்கு 5 கிடைக்கிறேன். 3 24 8ல 3 போனா 5. ஆகவே இந்த இடத்துல உள்ளது வந்து குறியீடு நல்லா கவனமா பாருங்க. குறியீடு பேலக்கா வரக்கூடாது. மறை 5 மறை 5 வரணுமா இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். முதலாவது என்ன பார்த்து எழுதுங்க, இரண்டாவது என்ன பிரிச்சு எழுதுங்க. மறை 8 எழுத்துல பாருங்க. இந்த இடத்துல ஆரம்பத்தில் உள்ள எண்கள் எக்ஸ் மட்டும் இருந்தா எக்ஸ மட்டும் தான் எழுதுறோம். இந்த இடத்துல xy இருந்தா xy எழுதுங்க. 2 எண்களையும் எழுதுங்க. 8xy நேர் 3xy. அப்ப டவுட்டா இருந்தா பாருங்க, 2 வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிக்கக்குள்ள பெருசு வந்து மறை, ஆகவே மறை 5xy வரும். மூன்றாவது என்ன அப்படியே பார்த்து எழுதுங்க. 24y வர்க்கம். 4 உறுப்புக்களா மாத்திட்டோம். அவர் 2 2 பெருக்க தெரியும், நமக்கு ஆரம்பத்துல படிச்சது. முதல் 2ல பாருங்க எதை பொதுவு எடுக்கலாம்? எக்ஸ பொதுவு எடுக்கலாம். எக்ஸ பொதுவு எடுத்தா எக்ஸ் மறை 8y. அடுத்த 2 எண்கள்ல உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம். நேர் 3y நேர் 3y 3ம் yயும் பொதுவு எடுத்துட்டா இந்த இடத்துல மீதி படுது எக்ஸ் மறை 3 சார்பா யோசிங்க. 8y வெளியே எடுத்தா இன்னொரு y வரும். அடைப்புக்குள்ள பாருங்க எக்ஸ் மறை 8y எக்ஸ் மறை 8y. எக்ஸ் மறை 8y பொதுவா எடுங்க. பொதுவா எடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ் நேர் 3y. அடுத்து கவனிங்க, இந்த இடத்துல ஆரம்பத்தில் உள்ள குணகம் 3. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எது குணகம் இருக்கோ அதால பெருக்கணுது 2. அப்ப ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் 1 இருக்கனால அதே விடத்தான் கிடைச்சிச்சு. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை, 3 நீங்க 8ஆல பெருக்குறீங்க. அப்ப 3ஐயும் 8ஐயும் பெருக்கி பாருங்க. ஆரம்பத்துல 3 3ஐயும் 8ஐயும் நீங்க பெருக்குறீங்க, ரெண்டுமே நேர். ஆகவே நேர் 24. நேர் 24 இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி 10 வர்ற பெருக்கம் 6 4 24. நேர்ல கிடைக்கணுமா இருந்தா நேர் நேர் ஒரே மாதிரி குறியுது. 3x வர்க்கம் பார்த்து எழுதுறோம். நடுவில் ஒரு பிரிங்க. நேர் 6x. அடுத்து எழுதுங்க நேர் 4x நேர் 8. 4 உறுப்புகள் இருக்கு. முதல் 2ல பாருங்க எதை பொதுவு எடுக்கலாம்? 3x. 3x பொதுவு எடுத்தீங்கன்னா x நேர் 3 சார்பா யோசிங்க. 3 எதால பெருக்குன்னா 6 கிடைக்கும். 2 x இருக்கு, x எடுத்துட்டு வரணும். ஆகவே நேர் 4 பொதுவு எடுத்தா எக்ஸ் நேர் 4 எதால பெருக்குன்னா 8 2. இப்ப நமக்கு பொதுவு எடுக்கலாம். எக்ஸ் நேர் 2 பொதுவு எடுத்தா 3x நேர் 4. இங்க மீதியா இருக்கு 3x, இங்க நேர் 4. அடுத்து கவனிங்க 5 இருக்கு. 5ஆல பெருக்குங்க 8. 8 5 பெருக்குனீங்கன்னா நேர் 40. நேர் 40 இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி வரணும். அதே கதை தான். கூட்டி 14 கிடைக்கணும். 14 40. இந்த இடத்துல மறை இருந்தா மறை மறை 5x வர்க்கம் மறை 10x மறை 4x நேர் 8. முதல் 2 உறுப்புகள் உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம். 5x 5x பொதுவு எடுத்தீங்கன்னா x மறை 2. மறை 4 பொதுவு எடுத்தா 4 எதால பெருக்குனா 4x வரும், x ஆல. மறை 4 எதால பெருக்குனா நேர் 8 வரும், மறை 2 ஆல. நான் மறைய பொதுவு எடுத்தா இந்த இடத்துல உள்ள குறியீடை மாத்தணும். x மறை 2 பொதுவு எடுத்தா 5x மறை 4. அடுத்த கேள்வி கவனிங்க. 6 5 6 5ஆல பெருக்குறீங்க, ஆனா மறை மறை 30. மறை 30 இருந்தா எப்படி உங்களுக்கு வரணும்? வீடு கழிச்சு வரணும். கழிச்சு 7 கிடைக்கிற பெருக்கம் 13 30. ஆக இந்த இடத்துல நேர் பெரிய இலக்கத்துக்கு நேர் சிறிய இலக்கத்துக்கு மறை. முதலாவது என்ன அப்படியே பார்த்து எழுதுறோம். இரண்டாவது என்ன பிரிக்க போறோம். நேர் 10 xy. இங்க எது இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. xy இருந்தா xy. அடுத்து எழுதலாம் மறை 3 xy மறை 5 y வர்க்கம். ஆரம்பத்துல முதல் 2 உறுப்புகள் உங்களுக்கு பொது எடுக்கலாம். 6 10 6ஐயும் 10ஐயும் பிரிக்கக்கூடிய ஒரு போக்காப்பி. 6ஐயும் 10ஐயும் பிரிக்கக்கூடிய 2 எழுத்துல இருக்க x
2 எக்ஸ வந்து எதால பெருக்குனா 6x வர்க்கம் வரும். 3 எக்ஸால பெருக்கி பாருங்க, 2 6 x எக்ஸால பெருக்குனா x வர்க்கம். நேர் 2 எக்ஸ் எதால பெருக்குனா 10, 5 இந்த இடத்துல y. குறியீட்டுல மறைய பொது எடுங்க, எழுத்துல வந்து இங்க எண்களை பொது எடுக்காத. 3 5 ஆகவே பொது எடுக்க முடியும் உங்களுக்கு. y மறை வைய பொது எடுத்தா 3x, மறைய பொது எடுக்கலாம், குறியீட மாத்துங்க, நேர் 5y. 3x நேர் 5y பொது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 2x. இங்க உள்ளதை பார்த்து எழுதுங்க, மறை y. ஏற்கனவே கூட்டல் கழித்தல் உள்ளதை பெருக்கலாம் மாத்துறோம். இதுதான் காரணிப்படுத்தல். காரணிப்படுத்தல் எல்லாம் பெருக்குப்படுத்தா இருக்கும். அடுத்து பாப்போம், 4 5 மறை 20. மறை 20 எதால பெருக்குனா 8 வரும். சரி, மறை 20 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற விட வந்து 8 கிடைக்கணும். நமக்கு எழுதலாம் 2 20. 10ல இருந்து 2 போனா 8, 10ல இருந்து 2 கழிச்சா 8. மறை இருக்கு, பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். ஆரம்பத்தில் உள்ள என்ன பார்த்து எழுதுங்க, ரெண்டாவது என்ன அப்படியே பிரிங்க. மறை 10xi நேர் 2xi, மறை 5y இருக்கு. அப்ப எழுதின பிறகு கவனிங்க, ஆரம்பத்தில் உள்ள முதல் 2 உறுப்புகள் எதை பொது எடுக்கலாம்? உங்களை பொது எடுக்கலாம் 4 10, 2x பொது எடுக்கலாம். 2x பொது எடுத்தீங்கன்னா 2x மறை 2 எதால பேருக்குன்னா 10, 5y. அடுத்த எண்கள்ல நேர் 2 5 இருக்கு, பொது எடுக்க முடியாது, ஒன்றைதான் பொது எடுக்கலாம். எழுத்துல உங்களுக்கு பொது எடுக்கலாம் y. y அப்படியே பொது எடுத்தா 2x மறை 5y. 2x மறை 5y பொது எடுத்தா 2x நேர் y. எழுதிக்குங்க.